அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. குழந்தை செல்வத்தை அல்லாஹ்விடம் எப்படி கேட்பது? இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அதிகமானவர்கள் குழந்தையை வேண்டி தர்காக்களுக்கு படையெடுக்கிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் இது ஒரு தெளிவான இணை வைப்பு. தனக்குரிய தேவைகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் நமக்கு மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் கற்றுக் கொடுக்கிறது. அந்த வகையில் ஒருவருக்கு குழந்தை செல்வம் வேண்டுமென்றால் அதை அல்லாஹ்விடம் அவர் இப்படித்தான் கேட்க வேண்டும் என்பதை திருக்குரானுடைய 3வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ரப்பி ஹப்லி மில்லதுன்க ذுர்ரியதன் தய்யிபா. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ரப்பி ஹப்லி மில்லதுன்க ذுர்ரியதன் தய்யிபா. இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக. குழந்தை வேண்டும் என்பதையும் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டோம். அந்த குழந்தை தூய்மையானதாக, நல்லவிதமாக வளரக்கூடியதாக, நல்ல பண்புகளுக்கு சொந்தமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து கேட்கும் விதமாக அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். ரப்பி ஹபுலி மில்லதுன்க ذுர்ரியதன் தய்யிபா. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.